பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி வாழ்க்கையை மேலும் இனிமையாக்க சின்ன சின்ன விடயங்களுக்கும் நன்றி செலுத்த பழகும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஒரு தாயின் 5 பிள்ளைகளும் ஒரே குணம் உடையவர்களாக இருப்பதில்லை. பிறர் தூற்றுதல்களுக்கு செவி சாய்க்காதே. இனிப்பு என்றிருந்தால் கசப்பு என்ற ஒன்றும் உண்டு. மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் கணேஷ்புரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியை சேர்ந்த சக்தி எஸ் மகாலட்சுமி. 35 ஆண்டுகளாக நான் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவில் முழுமையாக கலந்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி என்று காலை 7 மணிக்கு குரு பூஜை ஆரம்பித்து உடனடியாக அடுப்பு பற்ற வைத்து அன்னதான தொண்டு செய்வதற்கு நாங்கள் கலந்து கொள்வதற்காக அங்கிருந்து வந்து தொண்டு செய்கின்ற நேரத்தில் வெயில் அதிகமாக இருந்தது. வெயிலின் தாக்கம் அதிகமாகும் போது எங்களுக்கு வேலை செய்வது கொஞ்சம் கடினமாக இருந்தது. நாங்கள் அம்மாவை வேண்டிக் கொண்டோம். அக்னி நட்சத்திரம் வேறு ஆரம்பமாகியிருக்கு, இனிமேல் இன்னும் அதிகமாக வெயில் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, இன்னைக்கிலேருந்து ஆரம்பமாகிருக்கு, இங்கே வெயில் அதிகமாக இருக்கே, அம்மா நீ தான் எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு தொண்டை நல்ல முறையாக செய்யறதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிட்டோம். அன்றைக்கி சாயங்காலமே 5:15 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நல்ல மழை. இந்த பகுதி அவ்வளோ குளுமையாக இருந்தது. மறுநாள் எங்களுக்கு வேலை செய்யும்போது வெயிலின் தாக்கமே தெரியாமல் குளுமையாக இருந்தது. இயற்கையான இந்த சூழ்நிலையை அம்மா எங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அம்மாவுக்கு நாங்கள் கோடானு கோடி நன்றி தெரிவிக்கணும். அடுத்த நாள் 5ஆம் தேதி நாங்கள் பணி செய்து விட்டு நாங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கும்போது இரவு 10 மணி அதிக மழை. எங்களால் ரூமுக்கு போக முடியாத அளவுக்கு மழை. ஆக 2 நாள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 2 நாட்களுமே மழை பெய்து பூமி குளிர்ந்து சித்ரா பௌர்ணமி தொண்டர்கள் அனைவரும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் தொண்டு செய்வதற்கு அம்மா அருள் செய்ததற்கு கோடானு கோடி நன்றி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. தியானம் என்பது கால்களில் இருந்து சிறுக சிறுக உடல் முழுவதும் மரத்து கொண்டே வரும். இரத்த ஓட்டம் லேசாக இருக்கும். தியானம் களையும் போது ஒவ்வொரு பகுதியாக மேலே இருந்து உணர்ச்சி வந்து கொண்டிருக்கும் என்பது குரு உபதேசமாகும். கடந்த 9/2/2025 அன்று கரூர் மாவட்டம் ராமானுஜ நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஒளி வடிவில் அருவுருவ பேராற்றலாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 85வது அவதார பெருமங்கல விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை செய்து ஆன்மீக ஜோதி யாக சுடரில் இருந்து ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள்.
பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.